வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். இன்றைக்கி காலையில் எங்கே போயிட்டுருக்குறேன்னா, இன்றைக்கி மிளகு அறுவடை இருக்குது, பெப்பர் அது எடுக்க போயிட்டுருக்குறேன். அதே மாதிரி பஜ்ஜி மிளகாய் கண்ணை வந்து நர்சரியிலேருந்து பெரிய பாக்கெட்டுக்கு மாற்ற போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரோஜா கொடி முதல் பூ வந்திருக்குது, பிங்க் கலர் அழகான பூ. ராக்ஸி வந்துருச்சு கொஞ்சத்துக்கு. இப்போது என் கூட சேர்ந்து அதுவும் தோட்டத்துக்கு வரும். வாங்க போய் பார்க்கலாம். சின்னதாக டன்னல் மாதிரி ஒன்று போட்டு அதுக்குள்ளே அந்த பஜ்ஜி மிளகாய் கண், பீட்ரூட் கண்ணெல்லாம் வச்சுருக்குறோம். இப்போது அதை ரெடி பண்ணி வச்சுருக்கிற பெரிய பேக்கெட்டில் மாற்ற போகிறோம். இது பார்த்திங்கன்னா பீட்ரூட் கண், இதையும் மாற்றணும். வாங்க போய் முதல்ல பஜ்ஜி மிளகாய் கண்ணை ஒவ்வொன்றா எடுத்து, ஒரு பேக்கெட்டுக்கு ஒன்று தான். இது உரமண் ரெடியாக போட்டு வச்சுருக்குறாங்க, மருந்தெல்லாம் அடித்து அதில் வச்சிட வேண்டியதுதான். நல்லா மண்ணை போட்டு மூடிட்டு எல்லா கண்ணும் வச்சதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றணும், உயிர் தண்ணி. இதில் மொத்தம் 40 கண் இருக்குது. 40 பேக்கெட் போட்டு அதில் வைக்கிறோம். மீதி கண்ணெல்லாம் அவரே நட்டுருவார். நான் இப்போ தண்ணி ஊற்ற போகிறேன். வச்ச கண்ணுக்கு பூவாளியில் தான் ஊற்றணும், ஓஸ்லலாம் ஊற்றக்கூடாது, பிச்சுக்கும் செடி. அதனால் இந்த மாதிரி பூவாளியில் ஊற்றும் போது சாஃப்டாக தண்ணி படும். அதுக்கு நம்ம வச்ச நர்சரி பாருங்கள், பப்பாயா கன்று நல்லா வளர்ந்துருக்குது. இப்போ நாங்கள் வந்து பெப்பர் அறுவடைக்கு போயிட்டுருக்குறோம், மிளகு அறுவடை. இந்த கொடி வந்து கிளிசிரியான்னு ஒரு மரம் இருக்கும், அதுக்கு கீழே நட்டு வச்சுருவாங்க. அதை பிடிச்சிட்டு அது ஏறும். அப்படியே போகிற வழியில் கொழுந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க, அதையும் பார்த்துட்டு. இங்கே பாருங்கள், நல்லா முத்தி இருக்குது, பெப்பர் பழுக்க ஆரம்பிக்குது. அதனால் நம்ம எடுக்கிற கரெக்டான டைம் இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெப்பர் இருக்குது. உயரமாக இருக்கிறதுக்கெல்லாம் ஏணி போட்டு ஏறி எடுத்துருவாங்க, ஏன்னா அவ்வளோ ஹைட்டுக்கு நம்மளால் பறிக்க முடியாது. இவர் ஒரு பேரல் போட்டு அது மேலே ஏறி நின்று எடுத்துகிட்ருக்குறாரு. பறிக்க பறிக்க நல்லா ஆசையாக இருக்குது. நல்லா முத்தி இருக்குது பெப்பர். இங்கே ஒரு 5-6 கொடி தான் நம்ம மடுவத்தை சுற்றி போட்டிருக்குறோம். அதுலேயே எவ்வளோ பெப்பர் இருக்குது பாருங்கள். இது இல்லாமல் மலையிலையும் இருக்குது. இது வீட்டுக்கு தேவையான பெப்பர் இதிலையே எடுத்துக்கலாம், அவ்வளோ இருக்குது. ஆண்டியும் முடிஞ்ச அளவுக்கு பறிக்கிறாங்க. நாங்கள் எல்லாமே சேர்ந்து எவ்வளோ பறிச்சிருக்கிறோம் பாருங்கள். இப்போ இதை சுத்தம் பண்ணுற வேலை செய்யணும். அதில் இருக்கிற இலையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த காம்பில் இருக்கிற பெப்பர்லாம் தனித்தனியாக உதுத்தி எடுக்கணும். கொஞ்சமாக இருந்தால் அப்படி கையில் உதுத்தி எடுக்கலாம். அதிகமாக இருந்துச்சுன்னா கையிலலாம் எடுக்க மாட்டாங்க, காலில் மிதித்து எடுப்பாங்க, இல்லைனா பேக்கில் போட்டு அடிப்பாங்க. காலில் மிதிக்கிறாங்களேன்னு தப்பாக நினைக்காதீங்க. காலெல்லாம் நல்லா க்ளீனாக கழுவிட்டு தொடச்சிட்டு தான் அவர் வந்து மிதிப்பார். ஏன்னா அதிகமாக இருக்கும் போது இப்படி செஞ்சால் தான் ஒன்று ஒன்றா எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து இப்படி மிதிக்கும் போது என்ன ஆகும், அந்த முத்து முத்தாக தனியாக கழட்டிட்டு வந்துடும். அப்போது அதை எடுக்க ஈஸி. இல்லைனா ஒரு பேக்கில் போட்டு அடிப்பாங்க. எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்குறேன். மிளகு காரம் இருக்குது. இந்த மிளகு நாங்கள் வெயிலில் காய போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுப்போம். வீட்டுக்கு வருஷத்துக்கு வரும். நல்ல மிளகு, நல்ல காரமாக வாசனையாக இருக்கும். நாங்கள் பொடி பண்ணி வச்சாலும் அவ்வளோ வாசனையாக இருக்கும்.
இப்போ வீட்டுக்கு பின்பக்கம் கொண்டு போய் நல்லா வெயில் அடிக்குது, அங்கே போட்டு காய வச்சிட வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய்.